டெல்லியில் பாம் வெடிச்சா பாகிஸ்தானுக்கு ஏன் வியர்வை ஊறுது? அங்க போய் சீன் மொத்தமும் ஏன் ரிவர்ஸ் ஆகிடுச்சு? டெல்லியில் பாம் வெடிச்ச பிறகு பாகிஸ்தான் மொத்தமே லிட்ரலா ஃபுல் ஹை அலர்ட் மோடுக்கு போயிடுச்சு. நேத்து மாலை கரெக்டா 7:15 டெல்லியில் பாம் வெடிச்சது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த ஒரு நியூஸ்லயே பாகிஸ்தானோட இதயத்துல ரயில்கள் ஓட ஆரம்பிச்சிடுச்சு நம்புங்க. அன்னைக்கு இருந்து பாகிஸ்தான் ஒரு பயங்கரமான தூக்கமில்லாத ராத்திரியை கழிச்சிருக்கு. அசல் மேட்டர் என்னன்னா, நம்மள ஏதாவது நடந்தா எங்கிருந்து வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்களோ, எங்கிருந்து உள்ள வந்து கும்மி அடிப்பாங்களோன்னு அவங்களுக்கு ஃபுல் டென்ஷன் பிடிச்சிக்கிச்சு. அதான் பாகிஸ்தான் பிரதமர் உடனே 3 வித படைகள், அதாவது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் சீஃப்ஸோட ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணினாரு. அந்த மீட்டிங்ல என்ன டிஸ்கஸ் பண்ணினாங்களோ தெரியல. ஆனா வெளியே வந்ததும் கிளியரா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் ஃபைட்டர் ஜெட்கள் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பார்டர் ஏரியாக்கள்ல, குறிப்பா ராஜஸ்தான் எல்லை பகுதியை கழுகு கண்ணாடி மாதிரி மானிட்டர் பண்ணிட்டு இருக்குதுன்னு தெளிவா சொன்னாங்க. அதாவது அவங்க பயம் எந்த லெவல்ல இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. தப்பு பண்ணினவனுக்கு தலை வணக்கம், தப்பு பண்ணாதவனுக்கு தெய்வத்தோட காற்று இன்ன மாதிரி அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. அதான் இப்ப பயந்து பயந்து காலம் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்க சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்டர்ல அலர்ட்டா டியூட்டி பார்க்கறாங்க. இதோட பாகிஸ்தான் மொத்தத்தையும் ஹை அலர்ட்ல வச்சிருக்கிறாங்க. பல இடங்கள்ல மார்க் ட்ரில்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது யுத்தம் வந்தா எப்படி தாங்கிக்கிறதுன்னு பிராக்டிஸ்ன்னு சொல்லு. அதனால அசல் என்ன நடந்ததுன்னு டீடைலா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷன்ல ஜெய் ஹிந்த்னு எழுத மறக்காதீங்க. டெல்லி ஃபார்ம் அட்டாக்குக்கு கரெக்டா 5 நாளைக்கு முன்னாடி நம்ம இந்தியால பல பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க வீடுகள்ல, அடைக்கலங்கள்ல இருந்து சில எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், சில பயங்கரமான பாய்சன் மெட்டீரியல்ஸ் சீஸ் பண்ணாங்க. இந்த பாய்சன் எவ்வளவு டேஞ்சர்னா, 1 மில்லி இருந்தாலே போதும் ஒரு மனுஷனை சிம்பிளா கொன்னுடலாம். அவ்வளோ பவர்ஃபுல்னு சொல்லு. அதனால அவங்க என்ன மாஸ்டர் பிளான் போட்டாங்களோ, என்ன ஸ்கெட்ச் கீச்சாங்களோ தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி இதை பாருங்க. இப்ப வந்த லேட்டஸ்ட் அப்டேட் இது. டெல்லி ஃபார்ம் அட்டாக்ஸ், அப்பிறகு பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் ஃபுல் ஹை அலர்ட்ல இருக்குதுன்னு அவங்க ஃபைட்டர் ஜெட்கள் ராஜஸ்தான் பார்டர் ஏரியாக்கள்ல கண்டினியூஸா ஃப்ளை பண்ணிட்டு இருக்குதுன்னு ஒரு இன்டர்நேஷனல் நியூஸ் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கு. இத மாதிரி நியூஸ் வெளியே வந்ததும் பிரிட்டன் கவர்மெண்ட் உடனே ரியாக்ட் ஆயிடுச்சு. இந்தியால இருக்கிற தங்களோட சிட்டிசன்ஸ்க்கு அல்லது இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கிற யாருக்காவது, குறிப்பா பிரிட்டிஷ் சிட்டிசன்ஸ் அல்லது டூரிஸ்ட்ஸ் யாராவது இருந்தா உடனே பார்டருக்கு 10 கிலோமீட்டர் பின்னாடி வாங்கன்னு பிரிட்டன் ஒரு சீரியஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துச்சு. அதாவது சிச்சுவேஷன் எவ்வளவு சீரியஸா இருக்குன்னு அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னு சொல்லு. முன்னாடி கிணறு பின்னாடி குழி மாதிரி யாரும் சிக்கிக்க கூடாதுன்னு அவங்க எச்சரிக்கை அவங்களோடது. இப்ப டெல்லி இன்சிடென்ட்டுக்கு டீப்பாக போறதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் பிஹேவியர் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். பாகிஸ்தான்ல ஏன் அவ்வளவு ஹாரர் சினிமா ஓடிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். தப்பு பண்ணினவன் எப்ப கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு எப்பவும் பயப்படுவான். இப்ப பாகிஸ்தான் சிச்சுவேஷன் சேம் அப்படித்தான் இருக்கு. அவங்க ஏதாவது இன்னோசென்ட் மாதிரி இல்ல கண்ணு. அவங்களுக்கு தெரியும் அவங்க பண்ணினது என்னன்னு. அதான் அவங்க ஏற்கனவே பின்னாடி சரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி புல்வாமால இதே மாதிரி பாம் வெடிச்சப்ப இந்தியா எப்படி ரிவர்ஸ் கிஃப்ட் கொடுத்துச்சு, எப்படி பழி வாங்குச்சுன்னு உலகமே பார்த்துச்சு. அந்த அடி பாகிஸ்தானுக்கு இன்னும் ஞாபகத்துல இருக்கு. இப்ப அதே பயம் அவங்க மனசு இதயத்தை பிடிச்சிருக்கு. ஏன்னா ரீசெண்டா டெல்லி பாம் வெடிப்புல 11 பேர் செத்து போயாங்க. 24 பேருக்கு மேல சீரியஸா இன்ஜூரி ஆயிருக்கு. இது சின்ன விஷயம் இல்ல. நடந்த 3 மணி நேரத்திலேயே நம்ம ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் காயப்பட்டவங்களை பார்க்க டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு. இதை பார்த்தா நம்ம கவர்மெண்ட் எவ்வளவு சீரியஸா இருக்குன்னு புரியும். இப்ப பாகிஸ்தான் ரியாக்ஷன் பார்த்தா சிரிப்பு வரும். அவங்க பயத்தை ஊகிச்சுக்கோங்க. டெல்லியில வெடிப்பு நடந்தா பாகிஸ்தானுக்கு எங்கேயோ எரியுது. அவங்க பயத்துல ராஜஸ்தான் பார்டர்ல ஏர் பெட்ரோலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க நள்ளிரவு வரைக்கும் 3 படை தலைவர்களோட எமர்ஜென்சி மீட்டிங் போட்டாங்க. பிரதமர் ஷாபாஸ் ஷெரீஃப் ராத்திரி முழுக்க நேஷனல் செக்யூரிட்டி டிஜிகளோட சீக்ரெட் மீட்டிங்ஸ் நடத்தினாரு. இதுக்குள்ள வெடிப்பு, அப்பிறகு சில ஏரியாக்களுக்கு
டிராவல் பண்ணாதீங்கன்னு டிராவலர்ஸ் கிட்ட எச்சரிக்கை பண்ணிட்டு பிரிட்டிஷ் ஃபாரின் ஆஃபீஸ் ஒரு அட்வைசரி ரிலீஸ் பண்ணிச்சு. அதாவது ஏதோ பெரியது நடக்க போகுதுன்னு அவங்க முன்னாடியே மூக்கால் அடிச்சிட்டாங்களோ என்னமோ. இப்ப அசல் அந்த பாம் வெடிப்பு நடந்த லொகேஷன், அதோட பின்னாடி இருக்கிற பிளானிங் பத்தி கொஞ்சம் டீடைல்டா பேசலாம். நீங்க டெல்லியோட ரெட் ஃபோர்ட் பார்த்திருப்பீங்க, குறைஞ்சது போட்டோலையாவது பார்த்திருப்பீங்க. ஆகஸ்ட் 15 நம்ம பாரத பிரதமர் கொடி ஏத்தி ஸ்பீச் கொடுக்கறது இங்கதான். இது நம்ம நாட்டுக்கு ஒரு ஐகான் மாதிரி. வெடிப்பு நடந்தது கரெக்டா அதே இடத்துக்கு பக்கத்துல கேட் நம்பர் 1 இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல. நீங்க மேப்புல பார்த்தா புரியும், இது டெல்லி ரெட் ஃபோர்ட்ல இருந்து வெறும் 300 மீட்டர் தூரத்துல இருக்கு. குறைஞ்சது 1 கிலோமீட்டர் கூட இல்ல, ஜஸ்ட் கல்லு வீசின தாக்குற தூரம். இங்கதான் சாந்தினி சவுக் மார்க்கெட்னு ஃபேமஸ் மார்க்கெட் இருக்கு. இந்த மத்திய காலத்துல சாந்தினி சவுக் ஃபுல் கூட்டமா இருக்கு. ஏன்னா இந்தியால இப்ப திருமண சீசன் நடக்குது, உங்களுக்கு எல்லாம் தெரியுமே. அதான் ஷாப்பிங் பண்ண மக்கள் கூட்டம் கூட்டமா வர்றாங்க. கால் வைக்க கூட இடம் இல்லாத சிச்சுவேஷன் அது. அந்த கூட்டமான ஏரியால ஜனங்கள் அதிகமா இருக்கிற டைம் பார்த்து இந்த வெடிப்பு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வெடிப்புல இருந்து வந்த புகை ஆரஞ்சு கலர்ல இருந்துச்சு. இந்த கலர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா ஆரஞ்சு புகை வந்தா அங்க யூஸ் பண்ணது சாதாரண மருந்து குண்டு இல்லைன்னு அர்த்தம். இன்னொரு ஷாக்கிங் விஷயம் என்னன்னா, இந்த பாம் வெடிச்ச இடத்துக்கு கொஞ்ச தூரத்துல ஏறக்குறைய 5 மைல் தூரத்துல நம்ம பார்லிமெண்ட் பவன் இருக்கு. இது நம்ம கேபிட்டல் சிட்டிக்கு ஹார்ட் மாதிரி. அதாவது அவங்க எவ்வளவு சென்சிட்டிவ் ஏரியாவை டார்கெட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அங்க செக்யூரிட்டி எவ்வளவு டைட்டா இருக்கும்னு நமக்கு தெரியும். சிட்டுக்கை அளவு தெரிஞ்சாலும் புரியும். அந்த இடத்துல அவங்க அவ்வளவு தைரியமா பாம் வெடிக்கிறாங்கன்னா இது சின்ன விஷயம் இல்ல. இத பின்னாடி பெரிய சதி இருக்கு. பாம்புக்கு பால் ஊத்தி வளர்த்த மாதிரி நம்ம பக்கத்திலேயே இருந்து நம்மளையே கடிக்க பார்க்கறாங்க சில பேர். இப்ப பாருங்க, பாம் அட்டாக்குக்கு 5 நாளைக்கு முன்னாடி நடந்த டிராமா என்னன்னு சொல்றேன். நம்ம போலீஸ் சிலர் அரெஸ்ட் பண்ணாங்களே, அதுல 2 மெயின் கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஒருத்தன் பேர் டாக்டர் முஜாமில், இன்னொருத்தன் பேர் டாக்டர் ஆதில். அவங்க ப்ரோஃபைல்ஸ் பார்த்தா மைண்ட் பிளாக் ஆகிடும். அவங்க MPPS டாக்டர்ஸ், அதுக்கு மேல சீனால இருந்து PhD கூட பண்ணியிருக்காங்களாம். அவ்வளவு படிச்சுட்டு இப்படிப்பட்ட வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரோட போட்டோக்களை இங்க பார்க்கலாம். அவங்க ஃபரீதாபாத்தை சேர்ந்தவங்க. அவங்கள 5 நாளைக்கு முன்னாடியே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான் இல்ல, போலீஸ் பல இடங்கள்ல இருந்து ஏறக்குறைய எல்லா ஸ்டேட்ல இருந்தும் டிஃபரெண்ட் நெட்வொர்க்ஸ் வழியா நிறைய டெரரிஸ்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. சிலரை குஜராத்ல இருந்து, சிலரை உத்தரப்பிரதேசத்துல இருந்து, சிலரை டெல்லி ஏரியால இருந்து, சிலரை ஜம்மு காஷ்மீர்ல இருந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அதாவது அவங்க நாடு முழுக்க நெட்வொர்க் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லு. இத பார்த்தா நமக்கு புரியும், 5 நாளைக்கு முன்னாடி இருந்தே ஏதோ பெரிய ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. நம்ம செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் கூட கெட்டியா பிடிச்சிடுச்சு. ஹை அலர்ட்ல இருந்து சர்ச் ஆபரேஷன்ஸ் பண்ணாங்க. அந்த சர்ச்சில் சிக்கினது பார்த்தா கண்ணு பிதுங்கிடும். கிலோ கணக்குல RTX சீஸ் பண்ணாங்க. டோட்டலா 2900 கிலோ வரைக்கும் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் கிடைச்சிருக்கு. அமோனியம் நைட்ரேட் கூட பிடிச்சிருக்காங்க. அதாவது இந்த சாமான்கள் எல்லாம் வெவ்வேறு இடங்கள்ல இருந்து கொண்டு வந்து டெல்லியில டம்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லு. இப்ப டெல்லி போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணினது என்னன்னா, இது உறுதியா டெரரிஸ்ட் ஃபார்ம் அட்டாக் தான். முதல்ல ஏதோ சிலிண்டர் வெடிச்சிருக்கோன்னு நினைச்சாங்க. ஆனா அது சிலிண்டர் பிளாஸ்ட் இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா அமோனியம் நைட்ரேட் பெரிய குவான்டிட்டியில யூஸ் பண்ணதால அவ்வளவு பெரிய வெடிப்பு நடந்துச்சு. அந்த அமோனியம் நைட்ரேட் காற்றோட மிக்ஸ் ஆனதும் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடோட ரியாக்ட் ஆகி ஆரஞ்சு புகை வருதுன்னு சொல்லு. இப்ப அசல் கேள்வி என்னன்னா, ஃபரீதாபாத் லொகேஷன் ஏன் செலக்ட் பண்ணாங்க? அந்த டாக்டர்ஸ் அங்க ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க? இத பத்தி சோஷியல் மீடியால பல தியரிகள் கேட்குது. பாக்யேஸ்வர் தாம் பாபா தீரேந்திர சாஸ்திரி அவர்கள் பாத யாத்திரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியுமே, அவர்கள் ரீசெண்டா எங்க போனாங்க? ஃபரீதாபாத் வந்தாங்க. அவரோட ஆயிரக்கணக்கான இந்துக்கள் பக்தியோட நடக்கிறாங்க. மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, ஒருவேளை அந்த யாத்திரையே அங்க இருக்கிற ஜனங்களை டார்கெட் பண்ண அவங்க ஃபரீதாபாத்ல கேம்ப் அடிச்சிருக்காங்களோ, அங்க பாம் வச்சு மரண ஹோமம் உருவாக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கலாம்னு. கை எரியாம இலைய பிடிச்ச மாதிரி ஆகாம நம்ம போலீஸ் முன்னாடியே பிடிச்சதால அந்த ஏரியால பெரிய ஆபத்து தப்பிச்சு.
இதோட இன்னும் ஷாக்கிங் விஷயங்கள் இருக்கு. அங்க RTX ரைஃபிள்ஸோட ஒரு ரஷ்யன் பாய்சன் கூட கிடைச்சிருக்கு. அசல் இந்த ரஷ்யன் பாய்சன் பத்தி கேட்டாலே நடுங்க வைக்கும். அது எவ்வளவு டேஞ்சர்னா, நம்ம துணி தைக்கிற சின்ன ஊசி இருக்கே, அந்த ஊசிய ஜஸ்ட் அந்த பாய்சன்ல முக்கி ஒருத்தன் கழுத்துலயோ எங்கேயாவதோ சின்னதா குத்தினா போதும், அந்த மனுஷன் கதம் உயிர் காற்றோட கலந்துடும். அவ்வளவு பவர்ஃபுல் அது. ஒருத்தனை கொல்ல ஒரு மில்லிக்கும் குறைவான டோஸ் போதும். அப்படிப்பட்டது அவங்க கிட்ட நிறைய அளவுல கிடைச்சிருக்கு. அதாவது அவங்க எவ்வளவு பேரை கொல்லணும்னு பிளான் பண்ணியிருக்காங்களோ ஊகிச்சுக்கோங்க. இப்ப அந்த சிக்கின 2 டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க டாக்டர்ஸ் தான், எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நாடகம் ஆடுறாங்க. ஆனா போலீஸ் அவங்கள விடுற பேச்சே இல்ல. இன்வெஸ்டிகேஷன் கெட்டியா நடக்குது. மீதி கேங்கையும் விரைவில் பிடிச்சிடுவாங்க. இந்த இன்சிடென்ட் பிறகு இந்திய கவர்மெண்ட் டெல்லி, ஹரியானா, குஜராத், உத்தரப்பிரதேஷ் ஏரியாக்கள்ல ஃபுல் ஹை அலர்ட் அறிவிச்சிருக்கு. டெல்லியில நடந்த பாம் வெடிப்பு ஒரு IE-20 கார்ல வச்சிருக்காங்களாம். அந்த கார் வெடிச்சதால பக்கத்துல பார்க் பண்ணியிருந்த சின்ன சின்ன ரிக்ஷாக்கள், பைக்குகள் எல்லாம் துண்டு துண்டா போயிடுச்சு. அசல் அங்க கார் இருந்ததா இல்லையான மாதிரி சாம்பலாகிடுச்சு. இந்த தடவை உலக மீடியா கூட இந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்தியன் நியூஸ் அவ்வளவு பெரிய ஸ்கேல்ல கவர் பண்ணிட்டு இருக்காங்க. எகிப்து, ஈரான் நாடுகள் தங்களோட இரங்கலை தெரிவிச்சாங்க. துயரத்தில் இருக்கிற குடும்பங்களோட நாங்க இருக்கோம்னு. இந்தியா உடனே ஆக்ஷன் எடுத்து குற்றவாளிகள் பனிஷ் பண்ணணும்னு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க. பாகிஸ்தான் மீடியா வந்தா டான்னு நியூஸ் பேப்பர் இந்திய தலைநகரத்துல அட்டாக் நடந்திருக்கு, இந்தியா மொத்தமும் ஷேக் ஆயிடுச்சுன்னு ஹெட்லைன்ஸ் போட்டுச்சு. பிரிட்டனுக்கு சொந்தமான BBC நியூஸ் கூட கேபிட்டல் சிட்டியில வெடிப்பால டெல்லி உலுக்கி நிக்குதுன்னு ரிப்போர்ட் பண்ணிச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா ஒரு விசித்திரமான புரோபகாண்டா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஹைதர் ஹஷ்மின்னு ஒருத்தர் ஒரு ஃபார்ம் வெடிக்க வச்சாரு. அவர் ஆப்கானிஸ்தான்ல ஃபேமஸ் பர்சன். அவர் என்ன சொன்னாருன்னா, அசல் டெல்லியில அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடியே பாகிஸ்தானுக்கு சொந்தமான சில சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் அட்டாக் நடந்த மாதிரி போஸ்ட் போட ஆரம்பிச்சிடுச்சான். ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, இன்னும் வெடிப்பு நடக்கல, ஆனா அப்பவே நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்தா இது ப்ரீ பிளான்ட்னு புரியுதே. பாகிஸ்தான் இங்க ஒரு ஃபால்ஸ் ஃபிளாக் ஆபரேஷன் தியரிய திரைக்கு கொண்டு வந்திருக்கு. அதாவது பாகிஸ்தானியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா தான் வேணும்னே தன் மேலதானே பாம் போட்டுக்குச்சு, எங்களை பழி போட உலகத்துல முன்னாடி சிம்பதி பெற இந்தியா இப்படிப்பட்ட பிளான் போட்டுச்சுன்னு ஒரு குப்பை ஆர்குமெண்ட் சொல்றாங்க. அவங்க மாதிரி அவங்க சொந்த ஜனங்களை கொன்னுக்குவாங்களா? நாய் வால் வளையற மாதிரி அவங்க புத்தி எப்பவும் மாறாது. பாகிஸ்தான்ல அவங்க ஆர்மியே அவங்க ஜனங்களை மேல பாம் போட்டு அமெரிக்கா கிட்ட பணம் கேட்கும். ஆனா இந்தியா அப்படிப்பட்ட சீப்பான வேலைகள் பண்ணாது. பாகிஸ்தான் அவங்க இப்படிப்பட்ட பைத்தியக்கார வார்த்தைகள் பேசினதும் ஆப்கானிஸ்தான் அவங்க கெட்டியா புத்தி சொல்லிட்டாங்க. தயவு செஞ்சு இந்த டைம்ல இப்படிப்பட்ட குப்பை பேச்ச விடுங்க, உங்க வார்த்தைகள் ரொம்ப அருவருப்பா இருக்குன்னு ஆப்கானிஸ்தான் மொட்டை அடிச்சிடுச்சு. மத்த நாட்டு மீடியா, அதாவது பிரிட்டிஷ் மீடியா தி கார்டியன், அமெரிக்கன் மீடியா CNN, கத்தாருக்கு சொந்தமான அல் ஜசீரா, பங்களாதேஷ் மீடியா டெய்லி ஸ்டார், ஜெர்மன் மீடியா DW நியூஸ், இப்படி எல்லாரும் இந்த இன்சிடென்ட்டை சீரியஸா கவர் பண்ணிட்டே இருக்காங்க. போலீஸ் டெரரிஸ்ட் சதி ஆங்கிள்லயே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு, தப்பிக்கிற சான்ஸ் இல்லைன்னு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வெடிப்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஜெய் ஹிந்த். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாட்சிங்க்கு தேங்க்ஸ்.